உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 16ஆம் நூற்றாண்டில் அரசர்கள் காலத்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெசர்ட் ரெசிபியான ஷாஹி துக்ரே தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 4 பிரெட் எடுத்திருக்கேன். நெய், சர்க்கரை, கண்டென்ஸ் மில்க், இது பார்த்திங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணினது, கொஞ்சம் பாதாம், 1 கப் பால், ப்ரெட்டோட 4 கார்னரையும் கட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு ஆயிலில் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நெய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வைக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இதில் எவ்வளோ தூரம் நெய் விடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரும். அடுத்து அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை உள்ளே சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பால் நல்லா கெட்டியாக வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கலாம். இது கூட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சது, நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் கொஞ்சம் சுகர் வச்சு அரைச்சி எடுத்தது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வரைக்கும் கலந்துடலாம். கெட்டியானதும் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணலாம். இது கொதிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சுகர் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம ஃப்ரை பண்ண ப்ரெட் எல்லாத்தையும் அதில் சோக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த சுகர் சிரப்பை இந்த ப்ரெட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ 2 சைடும் நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மில்கை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கட் பண்ண பாதாமை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது செஞ்ச உடனேவும் சாப்பிட்லாம், கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா 1லேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். ஈஸியான ரெசிபி தான், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.